மேக்சிமம் நான் வந்து என்னடா இது பெண்கள் இவங்க காமிச்சு சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆண் ஈஸியா ஜெயிச்சிடலாம், ஒரு பெண் அவ்வளவு சாதாரணமா ஜெயிக்கவே முடியாது. ஒரு பெண் வெளியே வரணும்னா அவ எத்தனை இன்னல்கள், எத்தனை பேச்சுக்கள், ஏச்சுக்கள் எல்லாத்தையும் தாண்டி அவ சாதனை பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பல மேடையில் அவர் ஏறி இந்த மாதிரி அவார்ட் வாங்குறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அவார்ட் வாங்குறதுக்காக அவங்க கொடுத்திருக்க விலைகள் என்ன தெரியுமா? கண்ணீர்கள், எத்தனை ஏச்சுக்கள், எத்தனை பேச்சுக்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் இந்த அளவுக்கு சாதிச்சு வந்து இன்னைக்கு அவார்ட் வாங்குறாங்களா? உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் யூ டு ஆல் மை டியர் விமென். இன்னொன்னு என்னடா இது அப்படின்னு சொல்லாதீங்க. இங்க இஸ்லாமிய பெண்கள் நிறைய பேரை பார்த்தேன். உங்களுக்கு எல்லாம் உண்மையிலே பாராட்டுகள். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை இந்த அளவுக்கு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அழகு பார்த்த உங்கள் தந்தைக்கும் உங்கள் கணவர்மார்களுக்கும் உங்களுடைய அண்ணன்மார்களுக்கும் உங்களுக்கு யார் உறுதுணையாக இருந்தாலும் அவர்களுக்கு மட்டுமல்லாது நீங்க நம்மள ஸ்டேஜ் ஏற்றி அழகு பார்க்கிற இந்த ரஷ்மி ரோமி சாருக்குமே எங்களுடைய பெண்கள் அத்தனை பேர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து சார் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் லாயரா இருக்கேன், ஹைகோர்ட் லாயரா இருக்கேன், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டேட் லீகல் அட்வைசரா இருக்கேன், ராணிப்பேட்டை டிஎம்கே கவுன்சிலரா இருக்கேன், விமன் வெல்ஃபேர் கவுன்சிலோட சேர்மனா இருக்கேன். நாட் ஓன்லி தட், காஞ்சிபுரம் பாரோட எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருக்கேன். யூஎஸ் எம்பசில என்னோட நேம் ரெஃபர் ஆயிருக்கு. எம்பி எம்எல்ஏ கேசஸ் பார்க்குறேன், ஆல் ஓவர் தமிழ்நாடு கேசஸ் பார்க்குறேன். பட் இந்த ஸ்டேஜ் நான் அடையிறதுக்கு எத்தனை வருஷம் நான் பாடுபட்டிருப்பேன். பெண்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, சகோதரிமார்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்பொழுது இந்த அவார்ட் வாங்குறது வந்து இதோட நிக்க போறது இல்ல. நீங்கள் நிறைய சாதிச்சு நிறைய அவார்ட் வாங்கணும். நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பல இன்னல்கள் உங்களை தேடி வரும். உங்கள் உடன் இருப்பவர்கள் உங்கள் காலை பிடித்து இழுத்து உங்களை கீழே தள்ளணும் என்றுதான் பார்ப்பார்கள். அதை எதையும் பொருட்படுத்தாமல் உங்களுடைய குறிக்கோள் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய அந்த சாதனை எதை நோக்கி நீங்க போறீங்களோ அதை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் வந்து உங்க எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன்.